என்னடா இது ஜிம்மா? ஏடா இப்படி ஒரு ஜிம்மா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எங்க இது எவ்வளோ மேல படுத்துக்கிட்டு இப்படி சொல்லி கொடுத்தா எப்படிடா? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இந்த ஜிம்மை மட்டும் இருக்கா இல்ல இல்லையா தெரியல. ஆனா உண்மையிலேயே இப்படி ஒரு ஜிம் இருந்துச்சான் நம்ம எல்லாருமே அருணாள் வேண்டாம். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அது எந்த மாற்றம் கிடையாது. அவன் பையன் எல்லாருமே அருணாள் மாதிரி இருப்பாங்க. நேரம் பூரா பேரு ஜிம்முல தான் இருப்பாங்க. அப்படி ஒரு ஜிம்மு அது எப்படி இப்படி உண்மையில இருக்கு? சரி சொல்லு, லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க சொல்லி கொடுப்பாங்க நம்ம கேள்விப்படுறோம். ஆனா இந்த மாதிரி மேல படுத்துக்கிட்டு தூக்கு தூக்கு வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வீடா இருந்தா கூட பரவாயில்ல. எப்படி இது? சரி, ஆனா இந்த ஜிம் எங்க இருக்குன்னு தெரியல. யாராவது இப்படி ஒரு ஜிம் இருக்குன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே போடும், நீ மட்டும் இல்ல எல்லாருமே போய் பாக்கட்டு. இந்த பக்கமும் அள்ளி வச்சா அத தூக்கிட்டு சுத்திட்டு போறான். இங்க போறான் பாரு, பாத்தியா? பார் சுத்திட்டு போய் இங்க வந்து கொடுக்குறான். அத அள்ளி அங்க. அதாவது உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, இங்கேயாவது கொத்த போறீங்களா? வேலையை போய் உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணு, வேலையை போய் தட்டி கிடைக்கிறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நீ வேலை ஈஸியா ஓட்டிடலாம். இந்த இடத்துல அவங்க ரெண்டு தேவை கிடையாது. இவனே அங்க அள்ளி அப்ப எடுத்து கொடுத்து அவன் கொட்டிடுவான். ஆனா இதுக்கு 2 பேர் வேலைக்கு போட்டு அதை சுத்திக்கிட்டு போயிட்டு வந்து தராம பாத்தியா? அந்த மாதிரி நீங்க வேலையை ஓட்டுறத நீங்க எப்படின்னு கத்துக்கிறீங்க. நான் கூட சரியா நல்லா பேசுறேன். என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இவங்களை வச்சிருந்த இந்த முதலாளி நல்லா இருப்பாராம். இது என்னது கை மட்டும் கருப்பா இருக்கு, மித்த எல்லாம் சேப்பா இருக்கு. இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. மேக்கப்பா இவ்வளவு கருப்பா? மேக்கப் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எவ்வளவு கருப்பா இருந்தாச்சு இப்போ நிலைமைக்கு மேக்கப் பயங்கரமா இருந்துச்சு. ஃபுல்லா வெள்ளையே அடிச்சு மொத்தமாவே மாத்திடுவாங்க. என்ன உட்கார வச்சு உடம்பு பூரா பெயிண்ட் அடிக்க போறாங்கறிய. அநேகமா நீங்க பொண்ணு பார்க்க போகும்போதோ இல்ல பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கும்போதோ இனிமே பொண்ணுன்னு பாக்கற போகாதீங்க. போகும்போது புல் மேக்கப்போட வைப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாது உங்களுக்கு. ஐயோ 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 மோசம் போயிட்டேனே கருவண்டே கருவண்டே. உன் சேப்பு உடம்பு என்னாச்சு? பார்த்த பொண்ணா இருக்கு, கட்டினது ஒண்ணா இருக்கு. அதனால கரையில இங்க 2 பார்த்துட்டு போயிருக்க. அப்படி பார்த்தாவே ஒரு கனடா தெரியும். இப்போ அந்த கருப்பா இருக்கு, கை மூஞ்சி சக்கச்சவே இருக்கடா வெவ்வேறுன்னு மேக்கப்பு. உண்மையிலே மூஞ்சியை பாருங்க நீங்க. ஜஸ்ட் லுக் அட் ஹர் ஃபேஸ். சரி விடுங்க. இது என்ன சாமியாரா? வாயில ஊத்துனா எப்படா திங்காம இருப்பா? இதுல எப்படி லாஜிக் இருக்கு எனக்கு புரியல. சாமியார் போல லேடிஸ் சாமியாரு தலை நிறைய பாலை ஊத்துறாங்க. சரி, எவன்டா அங்க ஊத்துனா ஊத்துறாங்க. வாயில போட்டா வாய் தன் வேலையை செய்யும்ல பாரு. மேல ஊத்துனா வாயில போட்டா திங்கத்தான் செய்வாங்க பாரு. என்ன நக்கு? ஓ பாம்பு சாமி போல. இது பல்லு புடுங்கல பாம்பா புடுங்கால பாம்பா அடி பட்டால் நக்க மாட்டுக்கு. அதை அப்படியே பாம்பா மாத்தி ஊத்த நக்கி நக்கி சாப்பிடுது. இவர் நக்கி சாமியார். ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. லூசு புண்டையா இருப்பாங்களா? பால் லக்கடி கா ஃபூல். கேக்கு புண்டையோட இந்த வேலை பண்ணடா. யாராவது நடந்து தெரியாம உங்களை ஈஸ்டா சாரிங்க தெரியாம மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான்னு கேள்விப்பட்டிருக்கான். அதானே உலக வழக்கம். இவேடா தெரியாம இடிச்சதுக்கு அவனே அதுக்கிட்ட போய் அடிச்சு சொல்லி அடி வாங்குறான். அதுக்கு அவனே திரிக்கிறான். என்ன இதை வடக்கன இடிச்சது முட்டா பயில சார். அவங்க எல்லாம் அறிவு கட்ட பயில சார். இது எல்லாம் அவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. என்ன சொல்ற?
என்ன சொல்றேன்னு தெரியல. இதை என்னால மட்டுமல்ல இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. மொத்தம் இவனுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, நம்மளும் ரீல்ஸ் போடணும், எல்லாரும் ரீல்ஸ் போடுறாங்க, நம்மளும் போடணும் அப்படின்னு. அவனே என்னவோ சொல்றேன், ஆனா என்னன்னு புரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாப்போமா என்ன சொல்றான்னா. ஆனா எனக்கு புரியல. ஹலோ பாய்ஸ், இதுவும் இதை பார்த்து நீங்க ஐட்டம் நினைக்காதீங்க. இது வந்து என்னுடைய மனைவி தான். பாத்தீங்களா, நான் முத்தம்லாம் கொடுக்குறேன். இது ஏன் ஆளுதான். இதுல எந்த மாதிரி வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கேன். அநாயகமா ஒரு இருக்க மாட்டா, செத்துருப்பாரு நினைக்கிறேன். அவன் அதை பிடிச்சு மடக்கணும். ஏன்னா இவ்வளவு வந்து ஒரு உயிரோடு இருப்பாங்கிறது தெரியல. என்னடா இத்தனை பிள்ளைங்க பூ போட்ட ஒருத்தரை நடுவில் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் ஏடா கூட்டு சும்மா சாத்தி வச்சதுக்கா துப்பாக்கி நினைப்பான். ஏடா அது தப்பு. என்ன அக்கிஸ்ட் அவன் பேர் கண்டுபிடிச்சான். அது என்றது ஒரு மாப்பு கொம்ப சாத்தி வச்சுட்டா என்னடா பட்டுச்சுன்னா பாப்போமே தவிர அது வந்து கண்ணு நினைப்பாங்க. கடைக்கு போறீங்க எல்லாருமே. மகன் அக்கிஸ்ட் தீவிரவாதி போலீஸ் தெரிகிறது உங்களா கூட ஓகே ஒத்துக்கலாம். அவங்க கூட யாரை வைக்கிற மாதிரி தெரிஞ்சா ஒரு போலீஸா இருக்குமோ நினைக்கலாம். என்னவன் தவறுதெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. பாக்க ஏதாச்சுதா புது விதமான ஜிம்மு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்க பயங்கரமா உடம்பு டெவலப் பண்ணிடலாம். இந்த தம்பியில கேட்டு கத்துக்குங்க. அவன் நம்மளுக்கு அவன் நம்மளா இழுத்து செய்யக்கூடாது. மிஷின் இருக்கு, அது பாட்டுக்கு போனேன். அதே புது ஜிம்மு. யாரு இந்த மாதிரி டீச்சர் நம்ம வரைக்கும் போது இருந்தா இல்லையே. டீச்சர் அது ஆத்தாடி எப்படி சொல்லுவாங்க படப்பாயி. அதடா இந்த வீடியோவே பார்த்துட்டே இருக்கலாம் போலயே. ஆனா இந்த மாதிரி டீச்சர்லாம் நாங்க படிக்கும் போது இல்ல. நாங்க படிக்கும் போது இந்த மாதிரி டீச்சர்லாம் இருந்திருந்தா நாங்க நேரம் ஐஏஎஸ் ஆகிருப்போம், எல்லாருமே கலெக்டர் ஆகிருப்போம், டாக்டர் மிஞ்சு எல்லாருமே பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. நாங்க படிக்கும் போதுதான் வாத்தியாரு மீச வச்ச சாரு கிளவிங்க போட்டு எங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி டீச்சர்லாம் எங்களுக்கு போடவே இல்லை. தப்பு எங்க மேல கிடையாது, அரசாங்கத்து மேல. நாங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி டீச்சரை போட்டா நான் படிச்சு பெரிய பெரிய ஆயிருப்போம் எல்லாருமே. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் பர்சை உள்ளாம போட்டா யாரு பாரு அழகான டீச்சரா போட்டிருக்காங்க. கொட்டும் மழையும் கொளுத்தும் வெயிலும் தண்ணீர் போது யாரு என்றால் நம்ம யாரு. தண்ணி கூட தேவையில்லை, மழை தண்ணியிலேயே இருக்கிறாங்களா. அதாவது இந்த மாதிரி மழை நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க. அது அனாவசியம். மழை நேரத்துல வெளியில ஒரு ஈரடிச்சு சாப்பாடு போட்டு வச்சா நம்ம போய் சாப்பிட மாட்டான். அது அனாவசியம். ஆனா அந்த தண்ணி அடிக்கிற விஷயத்துல மட்டும் மழையோ புயலோ வெயிலோ எதுக்குள்ள கொடுத்தாலும் ஊத்தி கொடுத்தாலும் அடிப்பேன். கரெக்டா பேசுறான்டாவே. நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. படுக்கிற இடத்துல உட்கார இடத்துல தண்ணி கிடந்தாவே கிளீன் பண்ணு சுத்தம் பண்ணு சொல்லுவாங்க வீட்டுல. ஆனா அந்த தண்ணி அடிக்கிற விஷயத்துல மட்டும்தான் எந்த இதுவுமே பார்க்க மாட்டாங்க. இது சாக்கடைக்குள்ள உள்ள ஊத்தி கொடுத்தா கூட ஆகி குளிப்பாங்க. அவ்வளவு இது. இந்த ஊர்ல எல்லாமே கேவலமானவனு சார். கட்டைய வெள்ள போறானா? பாரு அர்னால்டே தோக்கலாம் போடா. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண யாரு எப்படி ஆண்டவர் படைப்பாது? யாரு முதுக பாராடு. இதெல்லாம் ஆட்டுடா கலை. எப்படி வச்ச அடுத்தாளு
இவர் யாரோ நீ ஒரு ஜிம்னாஸ்டிக் ஒரு ஆள் மனசுல யாரோ சொல்லிதான் அவர் இங்க வந்திருப்பாப்ல. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. எப்படி இப்படிலாம் காட்டுறாப்ல அவருக்கே எப்படி தெரியுது? நான் அந்த தண்ணி அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டா போதும் போல ஜிம்னாஸ்டிக் ஆயிடலாம். பையனை வந்து அவன் ஜிம்ல பெரிய ஆள் கிடையாது, எக்ஸ்பிரஸ்ல பெரிய ஆள். ஜிம் எடுக்கிறவங்க இப்பெல்லாம் உடம்ப காரணம்னு சொல்லி கொடுப்பாங்க போல, அதை வச்சு செய்யறாங்க. இங்க வாரு அவார்டு உங்களுக்காக ஃபங்க்ஷன் வைப்பாங்களா இல்ல ஸ்கூல் பேருக்க சும்மா காசு வைப்பாங்களான்னு தெரியல. ஆனா அவனுக்கு எக்ஸ்பிரஸுக்காக அவார்டு கொடுக்கலாம். அத பாரு இங்க வாராரு கைத்தட்டுறதுனாடா ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கேன். சரி ஸ்டேஜ்ல நிக்கிறவங்க எல்லாமே சும்மா இருக்காங்க. ஜிம்முனா இப்படி இருக்கணும். இங்க பாரு இப்படி இருக்கு லேடிஸ் அது. அட பாதுகாப்பு புள்ளையிலே இப்படி ஆயிடுச்சா பயங்கரமா. இப்படி செய்யணும்பா ஜிம்முக்கு ஸ்டேஜ் ஏறதுனா. ஜிம் எடுத்தவங்கன்னா இப்ப இருப்பாங்க நம்ம பார்த்துருப்பான். இங்க பாரு இப்படி நீங்க பாத்துருக்கீங்களா? இத பார்த்தா ஜிம்னாசியமா தெரியல, நமக்கே ஏதோ லவ் வந்துடும் போல அந்த மாதிரி தெரியுது. பாரு பேஸ் மட்டும் அழகா கண்மை இப்ப லிப்ஸ்டிக்லாம் வச்சு பயங்கரமா பண்ணி மித்த பக்கம் எல்லாத்துலயும் அந்த எண்ணெயை தேய்ச்சிட்டாங்க. எண்ணெயை தேய்ச்சி நீங்க எப்படி எப்படி காட்டணுங்கிறத மட்டும் சொல்லி கொடுத்தாங்க. உடம்பு ஏத்தணுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. யாரு ஏதோ அழகு போட்டிக்கு போன மாதிரி இருக்கு, ஜிம்னாஸ்டிக் போன மாதிரிலாம் இல்ல. கராத்தே இந்த காலத்துல 90s கூட பரவாயில்லாத பேண்ட் சட்டையெல்லாம் இப்பெல்லாம் தம்பிதான். அதாவது சின்ன பேண்ட்ல இருந்து சிறுசுல இருந்து முன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பெருசு பேண்ட் வச்சுட்டாங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பென்சில் போட்டு டைட் பண்ணாங்க. இப்ப மறுபடியும் அப்படியே பழையபடி கொண்டு வந்தாங்க. பாரு இதான் என்னன்னு போட்டுக்கிட்டு என்ன நடப்பேன், ஒரு அவசர ஆத்திரத்துக்கு போவேன், ஒரு வேலையை செய்வான்னு அவனுக்கே தெரியல. இந்த பேட்டை வாங்கி மாட்டேன். பாரு ஐயோ இந்த ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட முடியாது, திடீர்னு தாண்ட முடியாது, பூச்சி ஓட முடியாது, இதுவே வேணும்னு போடுறாங்க. இப்ப ஆசைப்பட்டான் வேற என்ன பண்ண முடியும். ஆனா இந்த மாதிரி போட்டவங்க தான் இப்ப உள்ள பெண்களுக்கு பிடிக்குது. 90s கிட்ஸ்ல உள்ளவங்க மாதிரி போட்டாலும் அப்ப பிடிக்க மாட்டேங்குது. இதுதான் அவங்களுக்கு பிடிக்குது இப்ப. அதனால இனிமே நீங்க எல்லாருமே இந்த மாதிரி பேண்ட வாங்கி போடுங்க. இந்த மாதிரி சட்டையை வாங்கி பேண்ட் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல நான் உங்களை வந்து பாக்குறேன். நன்றி, வணக்கம்.